ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? எஸ்மா. ஓகே, தேங்க்யூ. இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நம்ம படிக்கிறோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். பட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்து ஃபோன் அடிச்சு எனக்கு சொன்னாங்க, தயவு செஞ்சு நீங்க எல்லாத்தையும் யூடியூப்ல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இந்த சன்லிட் பாத் கிளாஸ் மூலமாக அது வந்து சாத்தியமாகிறது. சண்முக பிரியாவுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பகவானோட நகைச்சுவை உணர்வு பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய நகைச்சுவை அம்மா ஓரளவு படிச்சிருக்கோம்மா, ஆனா அது ரொம்ப அருமையா வெளிப்படும். எதுல படிச்சிருக்கீங்க? அம்மா அதாவது டிவைன் லாஃப்டர்னே ஒரு ஆல் இண்டியா மேகசின் இருந்தது. அப்புறம் நமக்கு நிரோத்பரனோட உள்ளது ஈவினிங் டாக்ஸ்ல எல்லாம் அங்கங்க வரும். அப்புறம் அமுதன் அதுல வந்து அந்த ரொட்டிக்காரன் அது சொல்லும் போது ரொம்ப அந்த ரொட்டிக்கார பையனை எல்லாரும் சேர்ந்து அடிக்க பார்த்தாங்க. பகவான்கிட்ட கொண்டு விட்டாங்க. அவர் ரொம்ப கடுமையா பேசுவாருன்னு நினைச்சு அவரு வந்து ஓகே டோன்ட் டு இட் அகைன் சொல்லிட்டு விட்டாராம். அப்ப அமுதா சொல்றாரு, அவர் அடி கொடுத்தாரு, அது ஆனா பையனுக்கு இல்ல எங்களுக்கெல்லாம் அடி. எஸ், திலகவதி சொல்லுங்க. ஹியூமர் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோன்னு ஒரு தனியா ஒரு புக் இருக்குமா? ஸ்ரீ அரவிந்தோஸ் ஹியூமர் இருக்கு. ஆனா இதை விட ஒரிஜினலா இங்கிலீஷ் படிக்க முடிஞ்சவங்க எல்லாரும் இந்த கரஸ்பாண்டன்ஸ் வித் ஸ்ரீ அரவிந்தோ, நிரோத்தாவோட அந்த லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் வித் ஸ்ரீ அரவிந்தோ, அதை வந்து படிக்கலாம். அந்த இங்க இருக்கு. அது கூட அது வந்து ஒரு 2 வால்யூம். அது இட் இஸ் அமேசிங். அதுல வந்து பலவிதமான கேள்விகள், அவர் கேட்கிற கேள்விகளுக்கு. ஏன்னா இந்த நகைச்சுவை விஷயத்த வந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒரே ஒரு ஆள் வந்து நிரோத்தா தான். அதனால மதர் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீ தான் வந்து அவருடைய ஒரு பகுதியை நீ வெளிக்கொண்டு வந்த, அவனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நகைச்சுவை உணர்வை வந்து அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அவங்க 2 பேரும் அந்த கரஸ்பாண்ட் பண்ணிக்கிறதுல. பிரார்த்தனா இதழ் 37 யாரு படிச்சிருக்கீங்க? யாராவது படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? பிரார்த்தனா இதழ் 37. எல்லாரும் எக்ஸாக்ட்டா நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு தெரியலமா. பிரார்த்தனா இதழ் 37. அது வந்து அது பிரார்த்தனா படிக்கிறீங்களா எல்லாரும்? அந்த இதை நாங்க பாத்துருக்கோமா, ஆனா நீங்க சொல்ற விஷயத்த எங்களுக்கு ரீகால் பண்ண தெரியல. இந்த நகைச்சுவை சம்பந்தமா அதுல வந்து ஸ்ரீ அரவிந்தருடைய நகைச்சுவை அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. அந்த பிரார்த்தனால ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இது போட்டோம் நாங்க பிரார்த்தனால. அதுல வந்து ஒரு ஆர்டிக்கிளே இது இருக்கு அவருடைய நகைச்சுவையை பத்தி. இது அப்கோர்ஸ் எழுதினது நான் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பகவானுடைய நகைச்சுவை மட்டும். அதை வந்து எங்க வேணாலும் அதை சொல்லிட்டே இருப்பேன் நான். இது அடிக்கடி நான் படிக்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கரஸ்பாண்டன்ஸ் தான். ஏன்னா அதுல வந்து நகைச்சுவை கலந்த ஒரு இதோட யோகத்தை பற்றியும் இல்லாட்டி அதிமனம் பற்றியும் ரொம்ப மிக மிக எளிதாக அது இருக்கும் அந்த எல்லாமே. ஸோ அதை படிச்சேனாக்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த போட்டிருக்காங்க இல்லையா, இந்த புக்கு தான். இது வந்து 2 வால்யூம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, நல்லா இருக்கும் அது படிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு வந்து யாரெல்லாம் படிக்க முடியுமோ தாராளமா படிங்க. நீங்க சொல்ற புக்கு ஐடென்டிஃபை பண்ணினோமா? அது இந்த 150th இயர் அந்த சமயத்துல பகவான் உள்ள புக்கு. அதேதான், எல்லாம் ஸ்ரீ அரவிந்தோவை பத்தினது. அதுல வந்து ஸ்ரீ அரவிந்தரின் நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுல வந்து நிறைய அவருடைய நகைச்சுவை உணர்வை பத்தி அதுல எழுதியிருக்கு. நீங்க வேணா அதை படிக்கணும்னா அதை படிக்கலாம். அதுல வந்து ஒண்ணு வேணா நான் வாசிக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் வெறுமை எனும் கடலில் மூழ்கிவிட்டேன். ஏதோ ஒன்றிற்காக மிகவும் தாகத்துடன் இருக்கிறேன். அதனுடன் பழைய ஆசைகளும் சேர்ந்து கொண்டன. ஏதேனும் கைமருந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிரோத்தா வந்து கேள்வி எழுப்புறாரு.
அதுக்கு பகவான் வந்து எவ்வளோ ஒரு ஹியூமரஸா ஒரு பதில், மேலிருந்து உற்சாகம் எனும் ஊசி, அதாவது இன்ஜெக்ஷன், கீழிருந்து வருவதை தவிர்க்க வேண்டிய பேதி மருந்து, நீராகாரம், சைத்திய பழச்சாறு, ஆன்மாவின் பால் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை. அதே போல இன்னொன்னு அந்த அதுல நிறைய இருக்கு, நீங்க அதுல படிச்சு பார்த்தா தெரியும். எப்படியேனும் இந்த பழைய ஜீவனை உடைத்தெறியுங்கள் சார், ஏதோ ஒன்று வெளியே வரட்டும், அது என்னவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாரு. ஏன்னா நிரோதா எப்பயுமே சார் சாருன்னு தான் அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. சரி, முயற்சி செய்யலாம், சுத்தியால் அடி அடி அடி, இந்த ஜீவன் இப்படி சொல்லலாமா, சிறிது கடினமாக இருக்கிறது என்று அப்படின்னு பகவான் வந்து அதுக்கு பதில் எழுதுவார். இது போல நிறைய அந்த புத்தகத்துல இருக்கு. இதுல ஒண்ணு வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறேன், எத்தனை பேருக்கு அதை வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்க எல்லாம், ரொம்ப ஈஸியானதுதான், அதை மட்டும் வாசிக்கிறேன். My hard labor and effort deprive me of the joy of creation and discourage me with the dread of the work. You say this is because I am an efforter and a hover. All very well, sir, but have you shown me the Grand Trunk Road of non-effort, not to speak of leading the way? அதாவது நீங்க வந்து என்னை எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க, நீ முயற்சி செய்யல, எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல, ஆனா வந்து எனக்கு அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு, அதாவது இந்த ஆன்மீக பாதைக்கான அந்த இதை மட்டும் எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் எப்படி, எந்த முயற்சியும் இல்லாம அப்படின்னு அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். அப்போ அதுக்கு பகவான் வந்து பதில் எழுதுகிறார். There are two ways of arriving at the Grand Trunk Road. அதாவது இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு அடைவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆன்மீகத்தையும் நகைச்சுவையும் கலந்து இவர் எழுதுறதுதான் ஒரு பெரிய இது. இதுல அதாவது இரண்டு வழிகள் இருக்கின்றன. One is to climb and struggle and effortize like the pilgrim who traverses India, prostrating and measuring the way with his body. அதாவது that is the way of effort. அதாவது முயற்சி அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம இந்த தீர்த்த யாத்திரை போறவங்க வந்து இப்படி தலையால நடந்து உடம்பால இப்படியே வந்து அடிமேல அடி எடுத்து வச்சு போற மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி போறது வந்து struggle and effortize. One day you suddenly find yourself on the GTR. GTRனா Grand Trunk Road. ஒரு நாளைக்கு நீ கட்டாயம் அதுக்கு போயிடுவ. When you least expect it, நீ சற்றும் எதிர்பாராத அந்த நிலையில நீ வந்து அதை கண்டுபிடிச்சிடுவ. The other is to quiet the mind. அது இன்னொரு மெத்தட் என்ன, மனதை அமைதியாக்குதல். To such a point that a greater mind of mind can speak through it. I am not here talking of the supramental. You will do neither. உன்னால ரெண்டுமே செய்ய முடியாது அப்படிங்கிறார். Your mind refuses to be quiet. உன்னோட மனசு அமைதியாக இருக்க மறுக்கிறது. Your vital kicks at the necessity of effort. உன்னோட பிராண அந்த உணர்ச்சியோ என்ன செய்யுது, ஐய இந்த முயற்சியெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. One too active. உன்னோட மனசு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. The other too lazy. இன்னொன்னு வந்து ரொம்ப சோம்பேறி. How can I show the GTR? நான் எப்படி வந்து இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட உனக்கு காட்டுறது? When you refuse either way of reaching it. நீ ரெண்டையும் வந்து முடியாதுன்னு சொல்லும் போது நான் எப்படி இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட காட்டுறது அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி அந்த பெரிய பெரிய ஒரு ஆன்மீக இது எல்லாத்தையும் இப்படி சிம்பிளா வந்து சொல்லிடுறாரு. ஸோ இந்த 37வது பிரார்த்தனால அந்த கட்டுரையை நீங்க வந்து கொடுக்கலாம் எல்லாருக்கும். அதை கூட PDF சர்க்குலேட் பண்ணிடலாம் சண்முகப்பிரியா. அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் காப்பி பண்ணி சர்க்குலேட் பண்ணலாம். பகவானுடைய நகைச்சுவை இது வந்து அவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு. இந்த தமிழை வாசிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். தமிழ்ல யாரு வாசிச்சு முடிச்சுட்டீங்கல்ல? ஓ ஓகே ஓகே. இதுல வந்து என்னன்னாக்கா இன்னும் 2-3 மார்க் பண்ணி வச்சிருக்கேன். யாரு சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, பகவான் வந்து
ஒரு வாட்டி ஷாம் மாமா வந்து காரைக்குடி சத்சங்கத்துல அதை பகிர்ந்துக்கிட்டாங்கம்மா. யாருன்னா பர்டிகுலரா எனக்கு தெரியல. அவர் வந்து எனக்கு ரொம்ப 2-3 நாளே எனக்கு ரொம்ப சீக்கிரம் மைண்ட் சைலன்ஸ் ஆனோம்னா அந்த மாதிரி ஏதோ சொல்லி கேட்டதப்போ, ஏப்பா எனக்கே அது முடியல உனக்கு அவ்வளவு சீக்கிரம் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா. அது ரொம்ப அவர் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு சைலண்டா அமைதியா ஒரு கேரக்டரா இருந்தாலும், பர்சனாலிட்டியா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும், அவரோட ஹாஸ்யம் வந்து நம்மள வந்து ரொம்ப இழக செய்துமா. ஆமா, அது ரொம்ப அற்புதம். இன்னொன்னு பாருங்களேன், காமன் சென்ஸ் இஸ் எக்ஸீடிங்லி அன்காமன் இன் ஆஷ்ரம். காமன் சென்ஸ் வந்து ஆஷ்ரம்ல வந்து அன்காமனா. அது என்ன அழகா சொல்றாரு. சம்டைம்ஸ் ஐ திங்க் த மதர் அண்ட் மை செல்ஃப் அலோன் ஹேவ் அவர் ஸ்டாக். நாங்க 2 பேரும் தான் இந்த காமன் சென்ஸ்ங்கிறத ஸ்டாக்கே வச்சிருக்கோம். left unexhausted and all the rest have sent theirs flying sky high. However, சொல்லுங்க சண்முகப்பிரியா, புரிஞ்சதா இது என்னன்னு சொல்லிட்டு? காமன் சென்ஸ் அப்படிங்கிறது அன்காமன் இந்த ஆஷ்ரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வந்து நாங்க 2 பேரும் தான் அந்த ஸ்டாக் எல்லாம் தீராம இன்னும் வச்சிருக்கோம் போல இருக்கு, மத்தவங்க எல்லாம் இத கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு நகைச்சுவையா. சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா, அந்த சாதகர்கள் வந்து ஒரு கழுதை வந்து ஆசிரம் முன்னாடி நகர்ந்து போகாதவோ அத கூட பகவான் ஏதோ இல்ல நம்ம சாதகர்கள் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் கூட. ஆமா, அது வந்து இவங்க கௌரி பின்டோ சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கழுதை வளர்த்தாங்க அவங்க வீட்டுல, மதரோட ஒப்புதலோட தான் ஒரு கழுதை வளர்த்தாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, அது ரொம்ப அடிக்கிறாங்கன்னு சொல்லிதான் அந்த கழுதையை வந்து அவங்க அந்த வண்ணாங்கிட்ட இருந்து இவங்க வாங்கி இவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அது என்ன செஞ்சதுன்னா, அவங்க வீட்டுல பூனை வேற வளர்க்குறாங்க. அந்த பூனையோட சேர்ந்து இதுவும் மாடிப்படியில ஏறி ஓடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது. உடனே இவங்க வந்து திருப்பி எல்லாத்தையும் மதருக்கு தான் எழுதுவாங்க இல்லையா? அப்படி எழுதும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க, சரி இதுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி லாண்ட்ரிக்கு வந்து துணி எல்லாம் இது பண்ணும்போது அது பேசாம படுத்துக்கிச்சான். அதுக்குதான் ஸ்ரீ அரபிந்தோ சொன்னாரு, இது நம்மளுடைய இது மாதிரி ஆஷ்ரமைட்ஸ், சாரி நம்முடைய சாதகர்கள் மாதிரி அப்படின்னு அதுக்கு சொன்னார் அவர் அந்த கான்டெக்ட்ல. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னும் நிறைய இருக்காது, அளவே இல்லை அவருடைய இதுக்கெல்லாம். பட் நான் கொஞ்சம் அது மட்டும் மார்க் பண்ணி வச்சேன். இது வாசிச்சாச்சு. அந்த 37வது இதுல வந்து அதை படிச்சு நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னொன்னு இருக்கு, இருங்க ஒரு நிமிஷம். பெரிய புக்கா இருக்கிறதுனால. You say that if the soul goes on with its karma, it does not get liberation. But isn't liberation a consummation of the result of karma, at least according to Buddhism? Not that I know of. In the ordinary theory, karma always produces fresh karma. இது மாதிரி எல்லாம் ஒரு லாஜிக் வந்து எவ்வளவு எளிமையா அவர் சொல்றாரு. அதாவது கர்மா ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் ஃப்ரெஷ் கர்மா. இட் இஸ் ஒன்லி த கட் ஃப்ரம் கர்மா தட் ப்ரொடியூசஸ் லிபரேஷன். ஸோ இது ஒண்ணு. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் இது போல சின்ன சின்னதா அழகா அந்த புத்தகத்துல இருக்கு. நிறைய படிக்கலாம். நீங்க வந்து அடுத்த தடவை நீங்களே கூட சொல்ல முடியும். வெல் சார், வாட் அபவுட் யுவர் பிராண்ட் நியூ ஃபார்முலா அப்படின்னு கேட்கிறார். ஹவு ஹாஸ் இட் ஒர்க்ட் அவுட்? My formula is working out rapidly, but it has nothing to do with any darshan descent. It is my private and particular descent, if you like, and that is enough for me at present. The tail of supermind is descending, descending, descending. It is only the tail at present, but where the tail can pass, the rest will follow. அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது போல நிறைய இருக்கு. நீங்க இந்த 2 வால்யூம்லையும் நீங்க படிச்சு அதை வந்து சந்தோஷப்படலாம், சிரிக்கலாம். தனியா உட்காந்து நிறைய சிரிக்கலாம் அதை படிச்சுட்டு. ஓகே.
இப்ப அடுத்தது இதுல வந்து என்னன்னாக்கா, இந்த பேரால God has a sense of humor. How is it possible for God to reveal himself to an unbeliever? இது எப்படி ஒரு நாத்திகவாதி கிட்ட எப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா முக்கியமா நாத்திகவாதிகள்கிட்ட தான் கடவுள் ஈஸியா வந்துடுவாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இது ஆரோவில்ல வந்து சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருந்தாங்க. அவர் இறந்துட்டாரு, இப்ப இல்ல. அவர் ஆக்சுவலா ஒரு கம்யூனிஸ்ட். அவருக்கு வந்து கடவுள் இந்த நம்பிக்கையெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. ஆனா முதல்ல பகவானுடைய இந்த புத்தகத்தை படிச்ச உடனே அவருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவரை மாதிரி ஃபாலோவர் வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே திருமணம் கூட செய்து கொள்ளாமல், குடும்பமே இல்லாம கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அன்னைக்காக அர்ப்பணித்தார் அவரு. எங்க கம்யூனிஸ்ட்வாதியா இருந்தவர் அது மாதிரி. அதே போலதான் ஸ்ரதாவனும் சொல்லுவாங்க, நான் வந்து இது மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா ஒரு எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன், எப்படி அன்னைக்கு அறிமுகமானேன்னு சொல்லும்போது அவங்க இதை சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் லண்டன்ல. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, மேல வந்து ஒரு சத்சங் மாதிரி ஒரு வீட்டுல நடக்குது, நீ வேணா போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இங்க போனாக்க நான் என்ன கேள்விகள்லாம் மனசுல வச்சிருந்தேனோ அதுக்கெல்லாம் அவர் வரிசையா பதில் சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் இது யாரு இதெல்லாம் இவ்வளவு சொல்லியிருக்கான்னா, அவரை வந்து யாருன்னு கேட்டேன் நானு. ஸ்ரீ அரபிந்தோன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதோட என்னுடைய வாழ்க்கையவே நான் வந்து பகவானுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல சுத்தமா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மிக வேகமாக இந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவு பகவானுடைய அந்த சொற்கள் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அது. சோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். பொதுவா நம்ம கூட பக்தி இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு சமயம் கடவுளை வந்து ஒரு நினைச்சிட்டு நம்ம போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா இந்த கடவுள் எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் எப்ப பார்த்தாலும் ராமன் இது மோசம் அப்படின்னு இப்படி ராமான்னு ஒரு 10 தடவை சொல்லுவாங்க. நம்ம காலையில ஒரு தடவை வெளியில போகும்போது சொல்லுவோம், நைட்டு வந்து தூங்க போகும்போது ஒரு தடவை சொல்லுவோம், இவ்வளவுதான் நமக்கு. ஆனால் அவர்கள் திட்டுறேன் பேர் வழின்னு சதா சர்வ காலமும் இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் என்ன செய்யறாங்க, பகவான் வந்து வேகமா அவங்கள்ட்ட போயிடுறாரு. சோ ஏன்னு சொன்னா அது சின்சியாரிட்டி இன்சின்சியாரிட்டி, நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாம் வந்து இறைவன் பார்ப்பதில்லை. ஓ இந்த குழந்தை என்ன 10 தடவை கூப்பிடுது, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆன் தி கான்ட்ரரி, he has a sense of humor. இதெல்லாம் நமக்கு சிரிப்பா இருக்கும். ஏன்னா இறைவனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Sri Aurobindo has told us many times already that the Supreme has a sense of humor, that we are the ones who want to make him into a grave and invariably serious character, and he may find it very amusing to come and embrace an unbeliever. சோ இது மாதிரி யாருக்கு அந்த கடவுள் மறுப்பாளரோ இல்லாட்டி எதிர்ப்பாளரோ அவரை தான் போய் பகவான் வந்து கட்டி தழுவி கொள்வாராம். God does not exist இது மாதிரி சொல்றவங்களையெல்லாம் இறைவன் என்ன செய்யறாரு, he gathers him into his arms, he presses him to his heart and he laughs in his face. அவர் பார்த்து சிரிப்பாராம். அப்ப எப்படி அவன் அடிமையாக போகாம எப்படி இருப்பான்? கடவுளுடைய அந்த கருணை தான் பெருங்கருணை இல்லையா? அந்த பெருங்கருணை எப்படி வேலை செய்யும்னு யாருக்கு தெரியும்? மனிதர்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. Everything is possible, even things which to our small and limited intelligence seem absurd. அடுத்தது the atheist and the believer. யாராவது வாசிங்க பார்க்கலாம். படிக்கட்டுமாமா? படிங்கம்மா. The atheist and the believer. The atheist is God playing at hide and seek with himself. But is the theist any other? Well, perhaps, for he has seen the shadow of God and clutched at it. Sri Aurobindo, Thoughts and Aphorisms.
What does God playing at hide and seek with himself mean? In the game of hide and seek, one person hides and the other seeks. So, God hides from the atheist who says, God, I do not see him. I do not know where he is. Therefore, he does not exist. But the atheist does not know that God is also in him, and therefore it is God who is denying his own existence. Isn't that a game? And yet a day will come when he will be brought face to face with himself and will be obliged to recognize that he exists. The believer thinks himself very superior to the atheist, but all that he has been able to seize of God is his shadow, and he clings to his shadow, imagining that it is God himself. For if he truly knew God, he would know that God is all things and in everything. Then he would cease to think himself superior to anybody. Thank you, madam. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசணுமா? மேடம் நான் படிக்கிறேன் மேடம். படிங்கம்மா. நாத்திகனும் கடவுள் நம்பிக்கை உடையவனும் தன்னுடனேயே கண்ணாம்பூச்சி விளையாடுகிற கடவுளே நாத்திகன். ஆனால் ஆத்திகன் மட்டும் வேறொருவனே இருக்கலாம். ஏனெனில் அவன் கடவுளின் நிழலை கண்டு அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீ அரவிந்தர் தாட்ஸ் அண்ட் கிளைம்பஸ். கடவுள் தன்னுடனே கண்ணாம்பூச்சி விளையாடுதல் என்றால் என்ன அர்த்தம்? கண்ணாம்பூச்சி விளையாட்டில் ஒருவன் ஒளிந்து கொள்வான், மற்றவன் கண்டுபிடிக்க வேண்டும். கடவுளா? என் கண்ணுக்கு தெரியவில்லையே, அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகனிடமிருந்து அவர் ஒளிந்து கொள்கிறார். நாத்திகனுக்கு கடவுள் அவனுள்ளும் இருப்பது தெரியவில்லை. ஆகவே கடவுள் தான் நாம் இருப்பதை மறுக்கிறார். இது ஒரு விளையாட்டு தானே. ஆனால் ஒரு நாள் அவன் தன்னையே நேருக்கு நேர் பார்க்க வேண்டி வரும். அப்பொழுது அவன் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆத்திகன் தான் நாத்திகனை விட மிகவும் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனால் பற்ற முடிந்ததெல்லாம் கடவுளின் நிழலைத்தான். அந்த நிழலை பிடித்து கொண்டு அதுவே கடவுள் என்று எண்ணிக்கொள்கிறான். அவன் உண்மையாகவே கடவுளை அறிந்திருந்தால் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பான். அப்பொழுது அவன் தன்னை யாரை விடவும் உயர்ந்தவனாக நினைக்க மாட்டான். நன்றி. நாத்திகனும் கடவுள் நம்பிக்கை உடையும். இததான் முன்னாடி இதுல கூட நம்ம பார்த்தோம். இது வந்து தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல வர்ற ஒரு இது. தன்னுடனேயே கண்ணாமூச்சி விளையாடுகிற கடவுளே நாத்திகன். அதாவது இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல இந்த ரெண்டு லைன் தான் இருக்கும். ஆனா அது மிகுந்த தத்துவம் பொதிந்த ஒரு நூல். அது நிறைய ஒரு 400 சொச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ். இதுவும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், பகவானுடைய புத்தகம். இதற்கு வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு இருக்கு. அதாவது அன்னையினுடைய விளக்கம் இருக்கு இதற்கு. அது வந்து அன்னையினுடைய நூல் தொகுதி 10. அது தமிழ்ல வந்து 3 பாகமா இன்னும் இருக்கு. அற்புதமான ஒரு புத்தகம் அது. அந்த அன்னை நூல் தொகுதி 10, மதர் கலெக்டிவ் ஒர்க்ஸ் வால்யூம் 10. சோ இந்த எல்லா அஃபோரிசம்க்கும் கிட்டத்தட்ட மதர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான புத்தகம், அதையும் படிக்கலாம். சோ தன்னுடனேயே கண்ணாமூச்சி விளையாடுகிற கடவுளே நாத்திகன். அதாவது அந்த நாத்திகன் வந்து வேற யாரும் இல்ல, கடவுள் தான் அப்படிங்கிறார். ஏன்னா கடவுள் வந்து தனக்குத்தானே கண்ணாமூச்சி விளையாடி கொள்கிறார். தன்னைத்தானே வந்து ஒளிந்து கொண்டும் தன்னைத்தானே அதில் தேடிக்கொண்டும் இருக்கிறார். ஆனால் ஆத்திகன் மட்டும் வேறொருவனாக இருக்கலாம். ஏனெனில் அவன் கடவுளின் நிழலை கண்டு அதை கட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்மலாம் சொல்றோம், ஐயோ எனக்கு வந்து ரொம்ப ஃபெய்த், மதர் மேல ஃபெய்த்ன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் நாம என்ன செய்யறோம்? ஒரு நிழலை தான் பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் நிறைய. நம்ம வந்து இதுல சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பெரிய இதுல நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம சில சமயம்
பெருசா அழட்டிக்கிறது உண்டு. ஒரு முறை என்னாச்சுன்னாக்கா, இங்க பக்கத்து வில்லேஜ்ல ஒருத்தர் அவர் வந்து அவருடைய கார்ல வந்திருந்தாரு. அப்போ நாங்க வந்து வேற எங்கேயோ ஆசிரமுக்கோ எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தோம். உடனே அவர் வந்து வாங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி நானும் ஸ்ரீராமுலும் 2 பேரும் போனோம். அப்போ நம்ம சும்மா இருப்போமா? யாராவது பார்த்துட்டா உடனே மதர் பத்தி பேச ஆரம்பிப்போம். உடனே இவர் சொன்னாரு, "நீங்க வந்து மதர்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து போவீங்களா?" அப்படியெல்லாம் கேட்ட உடனே அவர் வந்து வேற எந்த இதுவும் சொல்லல. ஒரே ஒரு பதில் சொன்னாரு. நாம எதுல நம்பிக்கை வைக்கிறோமோ, அதுல தீவிரமா அத மட்டும் நம்பணும் சார். அவ்வளோதான். வேற எதுவும் சொல்லல. எனக்கு தெரியும், தெரியாது, எதுவும் சொல்லல. ஆனா எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எத நம்புறோமோ, அத தீவிரமா நம்புறோம் சார். அவ்வளோதான். ஏன்னா அவரு எத நம்புறாரோ, அதுல அவரு தீவிரமா இருக்கார். சோ அதுதான் முக்கியமானதே தவிர, இல்லாட்டி நாம வந்து நம்மள ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு நெனச்சுக்கிறோம். கடவுள் தன்னுடனேயே கண்ணாமூச்சி விளையாடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்கிறாங்க. கண்ணாமூச்சி விளையாட்டில் ஒருவன் ஒளிந்து கொள்வான், மற்றவன் கண்டுபிடிக்க வேண்டும். கடவுளா என் கண்ணுக்கு தெரியவில்லையே, அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் இல்லை என்று சொல்கிற நாத்திகனிடமிருந்து அவர் ஒளிந்து கொள்கிறார். அது மாதிரி எங்க கடவுள் இருக்கா, எங்க காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாராம், நாத்திகனுக்கு வந்து ஒளிந்து கொள்கிறார். அப்போ நாத்திகனுக்கு கடவுள் அவனுள்ளும் இருப்பது தெரியவில்லை. அவனுக்குள்ளேயும் அதே இறைவன் தான் இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிவதில்லை. ஆகவே கடவுளே கடவுளே தான் தாம் இருப்பதை மறுக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவர் அவரை மறுத்து கொள்கிறார். இது ஒரு விளையாட்டு தானே. ஆனால் ஒரு நாள் அவன் தன்னையே நேருக்கு நேர் பார்க்க வேண்டியது வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் இது சீக்கிரமா வரும். அந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு ஏன்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கொள்கையில அவங்க தீவிரமா இருக்கிறதுனால கடவுளுடைய அருள் வந்து எப்படி வேணாலும் செயல்படலாம். அவங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் அவன் தன்னையே நேருக்கு நேர் பார்க்க வேண்டியது வரும். அப்பொழுது அவன் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆத்திகன் தான் நாத்திகனை விட உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொள்கிறான். அப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை பார்த்து இது மாதிரி தான் ரொம்ப வசதி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். ஆனால் அவனால் பற்ற முடிந்ததெல்லாம் கடவுளின் நிழலைத்தான். அப்ப கடவுளோட நிழலை மட்டுமே அவன் பற்றி கொள்கிறான். இது வந்து நிறைய நமக்கு உதாரணம் இருக்கு. இது நம்ம நிறைய இடத்துல இது படிச்சிருக்கோம். எப்படி வந்து ரொம்ப விரைப்பா கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு க்ஷணத்துல அப்படியே டோட்டலா சரணாகதி ஆனவர்களை நமக்கு தெரியும். அவன் உண்மையாகவே கடவுளை அறிந்திருந்தால் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பான். அப்பொழுது அவன் தன்னை யாரை விடவும் உயர்ந்தவனாக நினைக்க மாட்டான். திலகவதி சொல்லுங்கம்மா. அதுல சொல்லுவாங்க மேடம், கண்ணதாசன் சொல்லுவாங்க மேடம் அந்த மாதிரி. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து எக்கச்சக்கமான பேரு நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் ஒரு சீக்கிரமா இந்த இறைவனுடைய அருள் வந்து வேகமாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. அது மாதிரி பார்த்திருக்கலாம். ஓகே, அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கட்டுமாம்மா? வாசிங்கம்மா மீனாட்சிம்மா. The material world. Is not this material world of ours very low down in the scale in the system of worlds that form the creation? Ours is the most material world, but it is not necessarily low down at least not for that reason. If it is low down, it is because it is obscure and ignorant, not because it is material. It is a mistake to make matter a synonym for obscurity and ignorance. And the material world too is not the only world in which we live. It is rather one of many in which we exist simultaneously, and in one way the most important of them all. For this world of matter is the point of concentration of all the worlds. It is the field of concentration of all the worlds. It is the place where all the worlds will have to manifest. At present, it is disharmonious and obscure, but
that is only an accident, a false start. One day it will become beautiful, rhythmic, full of life, for that is the confirmation for which it was made. Thank you. தமிழ்ல படிக்கட்டாமா? தமிழ்ல வாசிங்க திலகவதி. சட உலகம். சிருஷ்டியில் உள்ள உலகங்களின் வரிசையில் நாம் இருக்கும் சட உலகம் மிக தாழ்ந்த படியில் இருக்கிறது அல்லவா? நமது உலகமே உலகங்களிலெல்லாம் அதிக சடத்தன்மை கொண்டது. ஆனால் அது தாழ்ந்த படியில் இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. எப்படியானாலும் அதன் சடத்தன்மை காரணமாக அது தாழ்ந்ததாகி விடாது. அது தாழ்ந்த படியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அது இருளடைந்தும் அஞ்ஞானத்தில் மூழ்கியும் இருப்பதுதான். சடத்தன்மை உடையதாக இருப்பதன்று. சடம் என்பதும் அஞ்ஞானம், இருள் என்பதும் ஒன்றுதான் என்று நினைப்பது தவறு. மேலும் நாம் சட உலகில் மட்டும் வாழவில்லை. அது நாம் ஒரே சமயத்தில் வாழும் பல உலகங்களில் ஒன்றுதான். ஒரு வகையில் அவை எல்லாவற்றையும் விட அது முக்கியமானது. ஏனெனில் இந்த சட உலகம் எல்லா உலகங்களும் ஒன்று குவியும் ஒரு முனையாகும். எல்லா உலகுகளும் இதில் தான் வெளிப்பட வேண்டியவைகளாயிருக்கின்றன. தற்சமயம் இது இசைவற்றும் இருளடைந்தும் இருக்கிறது. ஆனால் இந்நிலை தவறான தொடக்கத்தில் ஏற்பட்டதுதான். ஒரு நாள் இது அழகும் கந்தமும் ஒளியும் நிரம்பியதாக ஆகும். ஏனெனில் அந்த பரிபூரணத்தை அடையவே இது ஆக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூமா. Thank you. Blessings of the material world. அத வாசிங்க ஷண்முகப்பிரியா. அந்த கமெண்ட் வாசிங்க. கமெண்ட் வாசிங்க. Blessings on the material world. Pleasant and innumerable, they answer all needs. Scabiosa atru purpure. Mournful widow, sweet scabies, pink cushion flower, Egyptian rose. Egyptian rose. Okay, thank you. அதாவது puissant and innumerable, they answer all needs. எல்லா தேவைகளுக்கும் பதில் சொல்லக்கூடியது இந்த சட உலகம் தான். சோ நம்ம இது சாவித்திரியில எல்லாம் நிறைய வருது நமக்கு இந்த சட உலகத்தை பற்றி. ஏன்னு சொன்னா இந்த ஜட உலகம் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு இது இடமாக அது இருக்கிறது அப்படின்னு அன்னை நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். சிருஷ்டியில் உள்ள உலகங்களின் வரிசையில் நாம் இருக்கும் இச்சட உலகம் மிக தாழ்ந்த படியில் இருக்கிறது அல்லவா? ஏன்னு சொன்னா இது இட் இஸ் அ இனர்ட் மேட்டர். இது ஜட உலகம், இதுக்கு உணர்வு இல்லை அப்படின்னு சொல்றதுனால நமக்கு இது ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நமது உலகமே உலகங்களில் எல்லாம் அதிக சடத்தன்மை கொண்டது. ஆனால் அது தாழ்ந்த படியில் இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. அதுக்காக அது எங்கேயோ ரொம்ப கீழே இருக்கு, ரொம்ப லோ லெவல்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் அது சொல்ல முடியாது. எப்படியானாலும் அதன் சடத்தன்மை காரணமாக அது தாழ்ந்ததாகி விடாது. அது ரொம்ப ஜடமா இருக்கு அப்படிங்கிறதுனாலயே அது மட்டம்னு எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அது தாழ்ந்த படியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அது இருளடைந்தும் அஞ்ஞானத்தில் மூழ்கியும் இருப்பதுதான். ஏன்னு சொன்னாக்கா இந்த சாவித்திரியில சொல்வாரு, அந்த புக் 2ல எல்லாம் வரும். அதாவது இந்த இன்கான்சியன்ஸ்ல உணர்வற்ற அந்த இருளான நிலையில எல்லா அதி உணர்வும் அங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதி உணர்வுனுடைய பிறப்பே அங்கேதான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அன்னையினுடைய ஒரு அனுபவம் ஏற்கனவே பிரார்த்தனால கூட பப்ளிஷ் ஆயிருக்கு, போட்டிருக்கேன் நானு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னை ஏன் இவ்வளவு இந்த உலகம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே மேற்கொண்டு கீழே அந்த தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே போவார். கீழே போயிட்டே இருப்பார், இன்னும் கீழே போயிடுவாரு. முழு இருளாக இருக்கும். அந்த அடி ஆழத்திற்கு இனிமேல் போக முடியாதுன்ற அந்த லெவலுக்கு ரொம்ப டீப்பா அன்னை போயிடுவாங்க. அங்கே போன உடனே பார்த்தாக்க அங்கே ஒரு பீயிங், ஒரு ஜீவன், அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஒரு ஜீவன் படுத்து கொண்டிருக்கும். அதாவது இட் வாஸ் லைங் டவுன். அது படுத்த நிலையில இருக்கும் அது. ஆனா கண்ணை மூடிய நிலையில் இருக்கிறது.
அப்ப அன்னை போய் நின்ன உடனே அது என்ன செஞ்சதான், இது அன்னையினுடைய அனுபவம். அந்த டெக்ஸ்ட் வேணாக்க நான் போடுறேன். இது அன்னையினுடைய அனுபவம். அன்னை போய் நின்ன உடனே அது கண்ணை திறந்து அன்னையை பார்த்ததாம். அப்போ வந்து அன்னையை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அது என்ன சொல்ல வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய கண்களில் இருந்து இந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் வீசிக்கொண்டே இருக்கும்? இந்த ஜட உலகில் கடைசி மனிதன் திருவுருமாற்றம் அடையும் வரை என் கண்களில் இருந்து இந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த ஜீவன் சொல்லித்தான். சோ இது அன்னையினுடைய அனுபவம். இத வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க அன்னை. சோ இது மாதிரி ஒரு அந்த உணர்வற்ற அந்த இருளான அந்த ஜடத்தில் தான் எல்லா உணர்வுகளும் அதி உணர்வுகளும் மிக மிக உயர்ந்த நிலையான உணர்வுகள் அங்கதான் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த இன்வல்யூஷன், இந்த கீழிறக்கத்தின் போது இது எங்க இருந்து வந்தது? மிக உயர்ந்த நிலையிலிருந்து அந்த ஹெவன்லி ஸ்டேட்ல இருந்து அது இங்க வந்தது. அப்ப பல படிகளை தாண்டி தாண்டி வரும் பொழுது கடைசியில அது அந்த இருள் அப்படிங்கிற நிலைமைக்கு அது போயிடுச்சு. திருப்பியும் அந்த எவல்யூஷன்ல பரிணாமத்தில் என்ன செய்து அந்த இருளான நிலையிலிருந்து மீண்டும் மேலேறி அந்த தன்னுடைய உயர்ந்த நிலையை அது எட்டுகிறது. சாவித்திரியினுடைய இது கருவே அதுதான் இல்லையா? அததான் வந்து பகவான் அந்த 15 கேண்டோல அவர் சொல்றாரு. எல்லாத்தையும் அதுதான் சொல்லிட்டே போறாரு. பல இடங்கள்ல அதை சொல்றாரு. கேண்டோ 2ல கூட வருது, புக் 2 கேண்டோ 2ல கூட வருது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அதனால இந்த ஜட உலகம் வந்து ரொம்ப கீழானது அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்க கூடாது. அதன் சடத்தன்மை காரணமாக அது தாழ்ந்ததாகி விடாது. அது தாழ்ந்த படியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அது இருளடைந்தும் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருப்பதும் தான். சடத்தன்மையாக இருப்பது அன்று. அந்த ஜடத்தன்மையால இல்லை, அது வந்து அஞ்ஞானத்திலும் இருளிலும் மூழ்கி இருப்பதால் தான் அப்படி இருக்கு. சடம் என்பது அஞ்ஞானம், இருள் என்பதும் ஒன்றுதான் என்று நினைப்பது தவறு. ஜடம் அப்படின்னாக்கா அதுவே அஞ்ஞானம், அதுவே இருள் அப்படின்னு அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நாம நினைப்பது தவறு. மேலும் நாம் சட உலகில் மட்டும் வாழவில்லை, அது நாம் ஒரே சமயத்தில் வாழும் பல உலகங்களில் ஒன்றுதான். அதாவது நம்முடைய இந்த உலகம் மட்டும் இங்க இல்ல, சைமல்டேனியஸா அப்படின்னு சொல்றாங்க. சைமல்டேனியஸானா ஒரே சமயத்துல பல உலகங்கள் இங்கு இருக்கின்றன, அதோடு இந்த சட உலகமும் இருக்கிறது. அந்த பல உலகங்கள் இந்த ஒரே சமயத்தில் இருக்கும் பொழுது நாம் இந்த சட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்படுகிற திடீர்னு நம்ம சோகமாயிடுவோம், காரணமே இல்லாம. எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு சோகமாயிடுவோம். இல்லாட்டி திடீர்னு காரணமே இல்லாம ஒரு சந்தோஷம் ஆயிடுவோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டனாக்க, இது போல பல உலகங்களிலிருந்து வரும் பல வகையான ஆற்றல்களை தெரிந்தோ தெரியாமலோ நாம் பெறுவதுதான் அதற்கு காரணம். நாம மட்டும் தனியா இல்லை அப்படிங்கிறத அன்னை பல தடவை சொல்லியிருக்கிறார். ஏனெனில் இந்த சட உலகம் எல்லா உலகங்களும் ஒன்று குவியும் ஒரு முனையாகும். இதுதான் ஒரு பாயிண்ட். இந்த உலகத்துலதான் எல்லா உலகங்களும் ஒன்று சேர்கிறது. எல்லா உலகங்களும் இதில் தான் வெளிப்பட வேண்டியவைகளாய் இருக்கின்றன. அதனாலதான் இந்த சட்டல் வேர்ல்ட் எல்லாம் சொல்லுவாரு, அங்க வந்து எல்லாமே இருக்கு, இங்க இருக்கிறதெல்லாம் அங்க இருக்கு. ஆனா இனிமே வரப்போற அத்தனையும் அந்த உலகத்துல இருக்கு. அந்த ஜட உலகத்துல, சூட்சும உலகத்துல, சட்டல் வேர்ல்டுல அது இருக்கு. அங்க இருக்கிறதுனாலதான் ஒன்னொன்னா இங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த உலகமும் அந்த உலகம் ஒண்ணுதான். ஆனா நாம தான் வந்து அதற்கு தயாராக இல்லை, அதற்கு ஒரு திறவாக இல்லாத காரணத்தால் தான் இது போல ஆகுது. அது வந்து ரொம்ப ஜடமா ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கு. தற்சமயம் அது இசைவற்றும் இருளடைந்தும் இருக்கிறது. அதுல வந்து ஒரு டிஸ்ஹார்மனி இருக்கு. அந்த டிஸ்ஹார்மனி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே இங்க வந்து அதனுடைய உண்மையான ஒளியை, உண்மையான அழகை, உண்மையான ஆற்றலை இங்கு வெளிப்படுத்தும். ஆனால் இந்நிலை தற்செயலாக தவறான தொடக்கத்தால் ஏற்பட்டதுதான். ஒரு நாள் இது அழகும் சந்தமும் ஒளியும் நிரம்பியதாக ஆகும். இதோட ஆற்றலும் சேர்த்துக்கலாம், சக்தியையும் சேர்த்துக்கலாம். ஏனெனில் அந்த பரிபூரணத்தை அடையவே இது ஆக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அதை நோக்கி வந்து நாம போய்கிட்டே இருக்கோம். அதனாலதான் நமக்கு வந்து அப்படி தெரியுது.
அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்குவாமா? வாசிங்க. The divine is not a stranger, but why does the divine want to manifest himself on earth in this source? Because this is why he has created the earth, not for any other motive. The earth is he himself in a deformation, and he wants to establish it back again in its truth. Earth is not something separated from him and alien to him. It is a deformation of himself which must once again become what it was in its essence, that is the divine. Then why is he a stranger to us? But he is not a stranger, my child. You fancy that he is a stranger, but he is not in the least. He is the essence of your being, not at all alien. You may not know him, but he is not a stranger. He is the very essence of your being. Without the divine, you would not exist. Without the divine, you would not exist even for the millionth part of a second. Thank you, ma'am. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிங்க. ரேணுகா வாசிங்கம்மா. ரேணுகா வாசிங்க. ஓகே. இறைவன் நமக்கு அந்நியன் அல்லன். இப்புவி மீது இந்த பெருங்குழப்பத்தில் ஏன் இறைவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறான்? ஏனென்றால் அதற்காகத்தான் அவன் இந்த பூமியை படைத்திருக்கிறான், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அன்று. இறைவனின் விருப்பமான ஒரு நிலையே பூமி. அதை மீண்டும் அதன் உண்மை நிலைக்கு கொண்டுவர அவன் விரும்புகிறான். பூமி அவனிடமிருந்து தனியாக பிரிந்தும் அவனுக்கு அந்நியமாயும் உள்ள ஒன்று அன்று. அது அவனுடைய விருப்பம், உருச்சிலைந்த நிலை. மீண்டும் அது தன்னுடைய சாராம்சத்தில் எதுவாக இருந்ததோ அதுவாகவே இறைவனாக ஆக வேண்டும். அப்படியென்றால் அவன் ஏன் நமக்கு அந்நியனாக இருக்கிறான்? குழந்தாய், அவன் நமக்கு அந்நியன் அல்லன். அவன் அந்நியன் என்று நினைத்து கொள்கிறாய், ஆனால் அவன் கொஞ்சம் கூட அந்நியன் அல்லன். அவனே உனது ஜீவனின் சாரமான பொருள். அந்நியனே அல்லன். நீ அவனை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவன் அந்நியன் அல்லன். அவனே உனது ஜீவனின் சாரமான பொருளாவான். இறைவன் இன்றி நீ இல்லை. இறைவன் இன்றி ஒரு வினாடியில் 10 லட்சத்தில் ஒரு பாக நேரம் கூட உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. நன்றிமா. நன்றி. தேங்க்யூ. ஸோ காந்திமதி வீடியோ ஆஃப் பண்ணுங்கம்மா. ஸோ இறைவன் நமக்கு அந்நியன் அல்லன். இப்புவி மீது இந்த பெரும் குழப்பத்தில் ஏன் இறைவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறான் அப்படின்னு கேள்வி. இவ்வளவு குழப்பமும் எல்லாம் இருக்க, இதுல போய் எதுக்கு தன்னை வெளிப்படுத்திக்கணும்? ஏனென்றால் அதற்காகத்தான் அவன் இந்த பூமியை படைத்திருக்கிறான். அதற்காக தான் அவன் இங்க வந்திருக்கானே, அதனாலதான் அவன் இங்க இருக்கான். வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அன்று. இறைவனின் விரூபமான ஒரு நிலையே பூமி. அதை மீண்டும் அதன் உண்மை நிலைக்கு கொண்டு வர அவன் விரும்புகிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க எல்லாமே நாம எல்லாருமே நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அன்னை இருக்கிறார். ஆனா அதை உணர்வதில் தான் நமக்கு பல சிரமங்கள் இருக்கு. நமக்கு இறைவன் சொன்னா நமக்கு அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். ஆனா அதை இந்த இவர் ஆஞ்சநேயர் தன்னுடைய மார்பை பிளந்து காட்டியது போல நம்மால அப்படி சதா சர்வ காலமும் பகவானுடைய சாநித்தியத்தை நமக்குள்ள வைத்துக் கொள்ள முடிவதில்லை. அது ஒண்ணுதான் நமக்கு சிக்கல். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது போதும், நமக்கு வேற எதுவுமே தேவையே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே அந்த இறைவன் அவன் தானே அதை நடத்தி கொள்வான். ஆனா நமக்கு அது அந்த நிலையை எட்டுவதற்கு தான் மிகவும் ஒரு இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுப்பதே அதற்காக தான். அதன் உண்மை நிலைக்கு கொண்டு வர அவன் விரும்புகிறான். பூமி அவனிடமிருந்து தனியாக பிரிந்து அவனுக்கு அந்நியமாய் உள்ள ஒன்று அன்று. இந்த பூமி வேற ஏதோ ஒண்ணு கிடையாது. ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு அப்படியே போகல.
பகவான் வந்து தன்னையே வந்து இந்த உலகத்துல வச்சிருக்காரு. அப்போ தன்னை புருஷா பிரகிருதி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த பிரகிருதி அப்படின்னு சொன்னா அது நேச்சர். புருஷானா அந்த இறைவன், அசைவற்ற அந்த இறைவன். ஆனா அவன்கிட்ட எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு. சோ அவனிடம் இருந்த ஒரு பகுதி தான் அந்த பிரகிருதி. அது செயல்திறம் மிக்க இறைவனின் ஒரு பகுதி. அதுதான் வந்து எக்ஸிக்யூட்ரிக்ஸ். அதாவது இதையெல்லாம் நிறைவேற்றி வைப்பவள் அந்த பிரகிருதி தான். சோ அது போல இறைவன் வந்து இங்க தன்னைத்தானே அழகின் மூலமாகவும் பல நுணுக்கங்களின் மூலமாகவும் அவன் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். ஆனா நமக்கு அது தெரிவதில்லை எல்லா இடத்துலயும். ஏன்னாக்கா இந்த இலைகள் எல்லாமே பச்சையா இருக்கு. ஆனா எல்லா இலையும் நம்மளால சாப்பிட முடியுமோ? சாப்பிட முடியுமா? எல்லா இலைகளையும் நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாதுமா. கட்டாயம் முடியாது. ஆனா நம்ம சாப்பிடுறத மாடு சாப்பிடுமா? சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடாது. பல இதை சாப்பிடாது. நீங்க துளசி சாப்பிடுவீங்க. துளசி செடியை வைங்க, எந்த மாட கடிக்கவே கடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? நாம அதை தான் சாப்பிடுவோம் இல்ல. சில விஷயங்கள் வந்து அது சாப்பிடாது, நாம சாப்பிடுவோம். நாம சாப்பிடுவதை அது சாப்பிடாது. இது போல எல்லாத்தையும் இறைவன் வந்து பார்த்து 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 தன்னை வந்து இதுல எல்லாம் வச்சிருக்கான். எல்லா மலர்கள், வெள்ளை நிற மலர்கள் எல்லாமே மல்லிகைப்பூ ஆயிடுமா என்ன? ஆகாது இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம். அப்ப அந்த அழகு அப்படின்ற ஒன்றின் மூலமாக தான் இறைவன் இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் அப்படின்னு அன்னை ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அது போல அது எல்லா இடத்துலயும் இங்க வந்து பூமியில ஒரு பரவி கிடக்குது. அது எல்லா இடத்துலயும் கிடக்கு, நம்மள சுத்தி இருக்கு. ஒரு செம்பருத்தி அப்படின்னு சொன்னா முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு சிகப்பு செம்பருத்தி மட்டும்தான் இருக்கும் இல்லையா? மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் இப்ப கொஞ்ச நாட்களாக தான் இருக்கு. கொஞ்ச நாட்கள்னாக்க கொஞ்சம் வருடங்களாக தான் இருக்கு. இது போல நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னு சொன்னா இயற்கை தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆர்வம் வருகிறாள். அதனாலதான் இத்தனை வகையான அழகழகான உருவங்களும் அதுவும் வருது. அதுவும் இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம், பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கு. இது உண்டா இல்லையா? ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன அழகா இருக்கு, அழகா சிரிக்குது. அதனுடைய கண்ணெல்லாம் பார்த்தனாக்கா முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ஐ மீன் நான் சொல்றது என்னுடைய காலத்துல. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் அவ்வளவு ஒரு ஆக்டிவா, ஒரு தானே ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு பிறக்கிற குழந்தைகளா தெரியுது கண்ணுக்கு. சோ இது எல்லாத்துலயும் இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. அவனுடைய விருப்பம் உருச்சிதைந்த நிலை மீண்டும் அது தன்னுடைய சாராம்சத்தில் எதுவாக இருந்ததோ அதுவாக இறைவனாக ஆக வேண்டும். நாம எல்லாருமே இறைவனாக ஆகணும். அதுக்குதான் வந்து பகவான் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கார். இன்னைக்கு படிச்ச நிரோத்தா கிட்ட கூட அவர் அதான் சொல்லுவார். நீங்கெல்லாம் வந்து அவதாரம், உங்களால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லுவார் நிரோத்தா. என்னால முடியும்னு சொன்னா அது உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி பதில் எழுதியிருப்பார். அது போல அவர் தன்னையும் வந்து நம்முடைய நிலைக்கு இறக்கி முடியும், எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமாக அவர் நமக்கு இருந்திருக்கிறார். அப்படி என்றால் அவன் ஏன் நமக்கு அந்நியனாக இருக்கிறான்? குழந்தாய், அவன் நமக்கு அந்நியன் அல்லன். அவங்க வந்து வேற யாரோ கிடையாது. அவன் அந்நியன் என்று நினைத்துக் கொள்கிறாய். நாம தான் அப்படி நினைச்சுக்கிறோம். ஆனால் அவன் கொஞ்சம் கூட அந்நியன் அல்லன். அவனே உனது ஜீவனின் சாரமான பொருள். நம்முடைய எசன்ஸே அவர் தானே. நம்முடைய ஜீவன், நம்முடைய பீயிங் எல்லாமே அவரு தானே. அது நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். அப்புறம் நமக்கு வேற என்ன வேணும்? ஆனா அதை உணர வேண்டும். நம்ம வந்து நம்முடைய புத்தி ரீதியாக, அறிவு ரீதியாக இதை அறிந்தவர்களாக இருப்போம். ஆமா, சாராம்சத்துல நம்ம எல்லாரும் இறைவன் தான். ஆனா உணரவில்லை. அந்த புத்திக்கு மட்டும் எட்டுது, இன்னும் அந்த ஜீவனுக்கு அது போகல. அவனே உனது ஜீவனின் சாரமான பொருள், அந்நியனே அல்லன். நீ அவனை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவன் அந்நியன் அல்ல. அவனே உனது ஜீவனின் சாரமான பொருளாவான். இறைவன் இன்றி நீ இல்லை. இறைவன் இல்லாம நாம இல்ல. ஒரு வினாடி கூட இங்க இருக்க முடியாது.
இறைவன் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா நாம இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதுதான் எல்லாமே. அடுத்தது யாராவது படிக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல யாராவது? தமிழ்ல படிக்கிறேம்மா. இங்கிலீஷ் யாராவது படிங்க. புவனேஸ்வரி அம்மா வாசிங்க. Page number 231, the divine, the world and man. God and his creation. People are so deeply imbued with the Christian idea of God the creator. The creation on one side and God on the other. When you think about it, you reject it, but it has penetrated into the sensations and feelings. So, spontaneously, instinctively, almost subconsciously, you attribute to God everything you consider to be best and most beautiful, and above all, everything you want to attain to realize. Naturally, each one changes the content of his God according to his own consciousness, but it is always what he considers to be best. And that is also why instinctively and spontaneously, subconsciously, you are shocked by the idea that God can be things that you do not like, that you do not approve of, or do not think best. I put that rather childishly on purpose so that you can understand it properly. But it is like that, I'm sure, because I observed it in myself for a very long time because of the subconscious formation of childhood, environment, education, etc. You must be able to press into this body the consciousness of oneness, the absolute exclusive oneness of the divine. Exclusive in the sense that nothing exists except in this oneness, even the things we find most repulsive. But it is Him. There is nothing but Him. This is what we should repeat to ourselves from morning to evening and from evening to morning, because we forget it at each moment. There is only Him. There is nothing but Him. He alone exists. There is no existence without Him. There is only Him. Thank you, ma'am. தமிழ்ல யாராவது வாசிங்க. யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேம்மா. வேற யாரோ கை தூக்கினாங்களே, மங்கையா? மங்கை தான். ஆமாமா, நான் படிக்கிறேன். கடவுள் நமக்கு அந்நியன் அல்ல. சாரி, அதுவா? இல்ல அது முடிஞ்சிருச்சு. கடவுளும் அவனது சிருஷ்டியும். மக்கள் மனதில் கடவுள் உலகை படைத்தார் என்னும் கிறிஸ்துவ கருத்து நன்றாக ஊறி போயிருக்கிறது. அதாவது சிருஷ்டியை ஒரு பக்கத்திலும் கடவுளை மற்றொரு பக்கத்திலும் வைத்தல். அதை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது நீ அந்த கருத்தை ஏற்க மாட்டாய். ஆனால் அது உனது உணர்ச்சிகளுள் ஊடுருவி சென்றுள்ளது. ஆகவே இயல்பாக, இயற்கை தூண்டுதலாக, கிட்டத்தட்ட அடிமனதிலிருந்து நீ சிறந்தவையாக, அழகானவையாக கருதுபவற்றை எல்லாம், எல்லாவற்றிற்கும் மேலாக நீ அடைய விரும்புகின்றவற்றை எல்லாம் கடவுளின் செயலாக கருதுகிறாய். ஒவ்வொருவனும் அவனது உணர்விற்கு ஏற்றபடி கடவுளை உருவாக்கி கொள்வது இயற்கையே. ஆனால் எல்லாரும் தாங்கள் மிக உயர்ந்ததாக கருதும் குணங்களையே கடவுளுக்கு கொடுக்கிறார்கள். அதனால் கடவுள் நீ விரும்பாதவைகளாகவும், நீ நல்லவை என ஒப்புக்கொள்ளாதவைகளாகவும், மிக சிறந்தவை அல்லாதவைகளாகவும் இருக்க முடியும் என்னும் கருத்து இயற்கை தூண்டுதலாகவே அடிமனதிலிருந்தே உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே குழந்தைத்தனமாக தோன்றும் வகையில் இதை சொல்கிறேன். ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறது, எனக்கு அதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் என்னிடமே வெகுகாலம் அப்படிப்பட்ட கருத்து இருந்ததை நான் கவனித்திருக்கிறேன். சுற்றுப்புறம், கல்வி முதலியவற்றால் குழந்தை பருவத்தில் இவை அடிமனதில் பதிந்து விடுகின்றன. இந்த ஒருமை உணர்வை, இறைவன் ஏகன் எனும் உணர்வை
அதாவது எல்லாம் நமக்கு மிகவும் வெறுக்கத்தக்கனவாய் தோன்றுவை உட்பட எல்லாம் அவனிலேயே உள்ளன. அவனுக்கு வெளியே எதுவும் இல்லை எனும் உணர்வை உனது உடலினுள்ளும் உன்னால் புகுத்த முடிய வேண்டும். எல்லாம் அவனே, அவனின்றி ஒன்றுமே இல்லை. அவன் ஒருவனே இருக்கின்றான். அவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவனே எல்லாம். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இல்லையா? நமக்கெல்லாம் இப்படிதான் தோணும், எது நல்லதோ அதுதான் ஆண்டவன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அது இல்லை. இதே தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல ஸ்ரீ அரவிந்தர் எழுதுவார், ராமா அண்ட் ராவணா ஆர் போத் சைட்ஸ் ஆஃப் அ காயின் அப்படின்னு எழுதுவார். அது எக்ஸாக்டா அதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா அத கிளாஸ் முடியறதுக்குள்ள? ஒரு நிமிஷம். ஓகே, சண்முகப்பிரியா கண்டுபிடிக்க முடிஞ்சா பரவாயில்ல, யாராவது கண்டுபிடிங்க. தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல அது வரும். ரொம்ப அற்புதமான ஒண்ணு. அதாவது கடவுளும் அவன் சிருஷ்டியும் மக்கள் மனத்தில் கடவுள் உலகை படைத்தார் என்னும் கிறிஸ்தவ கருத்து நன்கு ஊறி போயிருக்கிறது. அதாவது இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான் அப்படிங்கும் போது இந்த சிருஷ்டி ஒரு பக்கமும் கடவுள் வேறொரு பக்கமும் போயிடுறது. இப்ப நம்ம கூட என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டுல எல்லார் வீட்லயும் ஒரு பூஜை ரூம்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதுல எல்லா கடவுளருடைய போட்டோவும் இருக்கும். அது வச்சிருப்போம். அதுக்கு வேற ஒரு டோர் எல்லாம் போட்டிருப்போம், அழகழகான டோர் எல்லாம் போட்டிருப்போம், மணி எல்லாம் வச்சிருக்க டோர் எல்லாம் போட்டிருப்போம். சோ இந்த கடவுளை ஏன் அதுக்குள்ள மட்டும் வச்சு பூட்டி வைக்கணும்? கடவுள் எல்லா இடத்துலயும் தானே இருக்காரு. ஏன் பாத்ரூம்ல கூட தான் வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாமா கூடாதா? அப்போ ஐயையோ அது கெட்டது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இங்க அன்னை சொல்கிறார், எல்லா இடத்துலயும் நாம கெட்டதுன்னு நினைக்கிற இடத்துல கூட பகவான் தான், அதுவும் பகவான் தான் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் மனத்தில் கடவுள் உலகை படைத்தார் என்னும் கிறிஸ்துவ கருத்து நன்றாக ஊறி போயிருக்கிறது. அதாவது சிருஷ்டியை ஒரு பக்கத்திலும் கடவுளை மற்றொரு பக்கத்திலும் வைத்தல். அதை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது நீ அந்த கருத்தை ஏற்க மாட்டாய். ஆனால் அது உனது உணர்ச்சிகளுள் ஊடுருவி சென்றுள்ளது. இது சின்ன குழந்தையில இருந்தே நம்முடைய சூழல், நம்முடைய படிப்பு, நாம் வளர்ந்த விதம், இதையெல்லாம் சேர்ந்துதான் இது மாதிரியான ஒரு மனிதனை உருவாக்குகிறது. பின்னால நாம இதெல்லாம் படிக்க நாம கொஞ்சம் மாத்திக்கிறோம். அன்னையினுடைய வழிகாட்டுதல், பகவானுடைய வழிகாட்டுதல்னால நம்ம மாறிக்கிறோம். அது ஆகவே இயல்பாக இயற்கை தூண்டுதலாக கிட்டத்தட்ட அடிமனத்திலிருந்து நீ சிறந்தவையாக அழகானவையாக கருதுபவற்றை எல்லாம், எல்லாவற்றிற்கும் மேலாக நீ அடைய விரும்புகின்றவற்றை எல்லாம் கடவுளின் செயலாக கருதுகிறாய். சோ நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோமோ அது எல்லாம் இது கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்றோம். ஆனா எங்கேயாவது தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய பார்வைக்கு அது தோல்வியாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையாக அது தோல்வி அல்ல. தேங்க்யூ. அதை போடுங்க, கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேரிங்ல போடுங்க. பானுப்பிரியா. எஸ் மேடம். சோ அடைய விரும்புகின்ற எல்லாம் ஏதாவது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, ஓ பகவான் எனக்கு அருள் புரிந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். அதே சமயம் ஒரு தோல்வி அப்படின்னு சொன்னாக்க உடனே என்னை கைவிட்டுட்டார் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இங்க தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் சொன்னேன் இல்லையா, அது இங்க இருக்கு. இஃப் ஐ கேனாட் பி ராமா தென் ஐ வுட் பி. இது இல்லம்மா, இல்ல, வேற ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லைன்னு நினைக்கிறேன், இது வேறன்னு நினைக்கிறேன் நான். அம்மா ராவணாங்கிறது 4 இடத்துல வருதுமா. சரி. The others we will check. ஓகே. சோ அதனால இது இப்படி ஒரு உருவாக்கி கொள்வது நம்முடைய மனித இயல்பு. எதெல்லாம் நல்லதா இருக்கோ நம்ம சொல்லும் போது இறைவனுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே கலந்த கலவையாக தான் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது அது தெரியறது இல்லை. அதுவும் இறைவன் தான் அப்படின்னு, அந்த இறைவன் அப்படின்ற அந்த ஏகன்,
அந்த ஒருவன் அப்படின்னா அதற்குள்ள அத்தனையும் அடக்கம். அதாவது இந்த உலகம் அன்னை இன்னொரு இடத்துல சொல்றார், இந்த உலகம் திருவுருமாற்றம் அடையும் பொழுது, முழுவதுமாக திருவுருமாற்றம் அடையும் பொழுது இந்த உலகமே மொத்தமா மாறிடும் அப்படிங்கிறாங்க. மாறிடும் அப்படின்னு சொன்னா வெறும் கெட்டது இல்லை, நல்லதும் சேர்ந்து மாறிவிடும் அப்படின்னு அன்னை சொல்றார். இத நான் இப்படி சொல்றேன், ஆனா இந்த அர்த்தத்துல அன்னை சொல்லியிருப்பார். ஆனால் எல்லோரும் தாங்கள் மிக உயர்ந்ததாக கருதும் குணங்களையே கடவுளுக்கு கொடுக்கிறார்கள். அதனால்தான் கடவுள் நீ விரும்பாதவைகளாகவும் நீ நல்லவை என ஒப்புக்கொள்ளாதவைகளாகவும் மிக சிறந்தவை அல்லாதவைகளாகவும் இருக்க முடியும் என்னும் கருத்து இயற்கை தூண்டுதலாகவே அடிமனத்திலிருந்தே உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. இது இப்படி சொல்லும் போது நமக்கு ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமா? இல்ல, எல்லாம் அது அழகாதான் இருக்கும். ஏன்னா நமக்கு அப்படியே நம்ம சிறு வயதுல இருந்து வளர்ந்துட்டோம். அதை அழகா தெய்வ உருவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அதை அப்படி பார்த்து அப்படியே நம்ம பழகிட்டோம். அதை நல்ல நல்ல மலர்களால அதங்க அலங்கரித்து அதை ஊர்வலம் எடுத்துட்டு போய் அதற்காக ஆடி பாடி கொண்டாடி இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு நமக்கு அதுதான் மனதில் ஊறி போயிருக்கிறது. நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே குழந்தைத்தனமாக தோன்றும் வகையில் இதை சொல்கிறேன். ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு இதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் என்னிடமே வெகுகாலம் அப்படிப்பட்ட கருத்து இருந்ததை நான் கவனித்திருக்கிறேன். சுற்றுப்புறம், கல்வி முதலியவற்றால், அதாவது நாம வளர்ந்த விதம், நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி முறை, இதன் காரணமாக குழந்தை பருவத்தில் இவை அடிமனத்தில் பதிந்து விடுகின்றன. எங்கேயோ போய் இது நம்முடைய மனதின் அடி ஆழத்துல அது போய் அங்கே படிந்து விடுகிறது. இந்த ஒருமை உணர்வை, இறைவன் ஏகன் என்னும் உணர்வை, அதாவது எல்லாம் நமக்கு மிகவும் வெறுக்கத்தக்கனவாய் தோன்றுபவை உட்பட, நம்மளால இது முடியல அப்படின்னு சொல்லும் போது கூட அதையும் சேர்த்து அவனிலேயே உள்ளன, அவனுக்கு வெளியே எதுவுமே இல்லை என்னும் உணர்வை உனது உடலினுள்ளும் உன்னால் புகுத்த முடியும். அதை நம்ம உடலுக்குள்ளேயும் அதை புகுத்த முடியும். எல்லாம் அவனே, அவனின்று ஒன்றுமே இல்லை, அவன் ஒருவனே இருக்கிறான், அவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. சொல்லுங்க வசந்தம்மா. தேங்க்யூமா. அஃபாரிசம் 5:10ல Ravana's mind thought it was hungering after universal sovereignty and victory over Rama. But the aim his soul kept its vision fixed upon all the time was to get back to its heaven as soon as possible and be again God's menial. Therefore, as the shortest way, it hurled itself against God, a furious clasp of enmity. அது மாதிரி இருக்குமா? ஓ, அது ஒரு 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 அஃபோரிசம். அது இது ஒண்ணு. If I cannot be Rama, then I would be Ravana, for he is the dark side of Vishnu அப்படின்னு. ஓகே, இன்னும் வேற ஏதாவது ஒண்ணு இருக்கு. Has thy effort succeeded, O thou Titan? Dost thou sit like Ravana and Hiranyakashipu and all that? அப்படி ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஆனா if I cannot be Rama, then I would be Ravana, for he is the dark side of Vishnu. ஸோ இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனா இதுதான் உண்மை இல்லையா? ஸோ நான் அது கரெக்டானது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எங்கேயோ நான் படிச்சிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கிடைச்சனாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறேன். அதை தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, பரவாயில்ல. நான் 540ல தமிழ்ல நான் வச்சிருக்கேன். நான் அதுவான்னு எனக்கு தெரியல. ஒரு அப்போரிசம் சொல்றாங்க, கடவுளின் மறுப்புகளும் நெகேஷன்ஸ் அவனுடைய உடன்பாடுகளின் அஃபர்மேஷன்ஸ் அளவிற்கு நமக்கு, மறுப்புகளும் அவனுடைய உடன்பாடுகளின் அளவிற்கு நமக்கு பயன்படுகின்றன. மனித அறிவை மேலும் பூரணமாக்குவதற்காக அவனே நாத்திகனாக தான் இருப்பதை மறுக்கிறான். கிறிஸ்துவிடத்தும் ராமகிருஷ்ணரிடத்தும் கடவுளை கண்டு அவனுடைய வார்த்தைகளை கேட்டால் போதாது, ஹக்ஸிலியும் ஹாஸ்கல் இடத்தும் அவனை கண்டு அவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். இன்னும் ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, மனத்தின் வழியில் கடவுளை அறிவதெல்லாம் அவை எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவை குறையுடையவையே, போதாதையே.
அனுபவமாக ஆகிய ஞானமே உண்மை பற்றி ஓரளவாக அறிந்து கொள்ள உதவ முடியும். அதான் அனுபவம். 1970 கொடுத்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே ஓகே, என்னதுமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கேள்விகள் ஏதாவது இருக்கா? அம்மா, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங். நம்ம மெட்டீரியல் வேர்ல்டு வந்து இட் இஸ் நாட் லோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பீயிங் எ மேட்டர். எஸ், அதுல இருக்கிற இக்னரன்ஸ் அப்ஸ்கியூரிட்டி தான் அதை ஃபால் பண்ண வைக்குது, லோவா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிந்திச்ச கருத்தா இருக்குமா. தேங்க்யூ. ஆமா. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப அற்புதமான பகுதி, ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங். நம்ம நிறைய இதுல திங்க் பண்ணோம். நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க, அன்னை நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறார், நாம் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும்னு. இறைவனை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அது ரொம்ப 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 அற்புதமா இருந்ததுமா. அண்ட் எல்லாத்துலயும் இறைவனை பார்க்கணும்னு சொன்னது அருமை. எல்லா விஷயத்திலும். ஆமா, அழகில் மட்டும் இல்ல, அவலட்சணத்திலையும். ஆமா ஆமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. நம்ம வந்து பெரும்பாலும் என்ன சொல்றது, நமஸ்காரம் பண்றது எல்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் அந்த அந்த ஆள் எதிர்ல இருக்கிற அந்த ஆள் கிட்ட இருக்கிற அன்னைக்கு நாம நமஸ்காரம் பண்ணோம். அந்த அன்னைக்கு அந்த அன்னையை நாம் பாராட்டணும், அந்த அன்னையை நாம் கொண்டாடணும். அவ்வளவுதான். அது செஞ்சுட்டா போதும். இந்த டிஸ்ஹார்மனி அப்படிங்கிறது அது போயிடும். தேங்க்யூ ராதாராணிமா. தேங்க்யூ சோ மச்மா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அந்த மெச்சூரிட்டி வர்றதுதான் ஒரு பெரிய ஒர்க். ஆமா, எல்லார்கிட்டையும் அவங்கள பார்க்கக்கூடிய மெச்சூரிட்டி. அது ஒரு இடத்துல எனக்கு இப்ப ஞாபகம் வருது, எங்க படிச்சேன்னு தெரியல. மதர் எனக்கு ஒருத்தரை பார்த்தா எனக்கு ரொம்ப நர்வஸா ஆயிடுறதுன்னு கேக்குறாங்க மதர்கிட்ட. அந்த டிவோட்டி மதர் இருந்தப்போ மதர் சொல்றாங்க, அவரை பார்த்த உடனே என்ன அவருக்கு முன்னாடி வெய்யி, அப்போ உனக்கு அந்த இது நர்வஸ்னஸ் எல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்ப நீங்க சொன்னதும் அதே மாதிரியே இருந்ததுமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ சொன்னீங்கல்ல, நாத்திகன் கிட்டதான் இறைவன் ரொம்ப சீக்கிரம் வெளிப்படுறான் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அது உண்மைதான். ஏன்னா அவன் இல்லன்னு சொல்லிக்கிட்டே அவரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதான் அவருடைய நாமத்தை தானே சொல்லிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்றோம், இருக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி ஓடி போயிடுறோம். ஆமா, ஒரு நேரம் நினைச்சுக்கிறோம், ஒரு நேரம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாக்குறோம். அதனால அவனைத்தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குது. வீட்டுல கூட குறும்பு பண்ற பிள்ளைகளைத்தான் ரொம்ப தாங்குவாங்க. அம்மா பேச்ச கேக்குற பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளிதான் வைப்பாங்க அம்மாங்கெல்லாம். நடக்குதுமா, நான் பாத்திருக்கேன். அதனால எதிர்த்துக்கிட்டு நிக்கிறவனை புடிச்சு இழுத்து அவனுக்கு செய்வாங்க. அம்மா சரி, அம்மா சொன்னா சரிதான், அப்பா சொன்னா சரிதான் போற பிள்ளைகள் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்க, எந்த கோவில்ல சாமி கும்பிடுறவங்க வேற வேற, இப்ப அன்னையை விட வச்சுக்கிறவங்க கூட எனக்கு செய்யலன்னு சொல்லி நல்லா போய் திட்டிட்டு வந்துருவேன். நீ என்ன அம்மாவா, நீ என்ன செய்வியா அப்படின்னு நான் திட்டுவேன். நல்லா போய் திட்டிட்டு வந்துரும். அப்புறம் அவங்க செய்வாங்கங்கிறாங்க. வேடிக்கையா இருக்குமா எனக்கு. அப்பதான் ரொம்ப தீவிரமா நினைப்பாங்க. இல்லாட்டி ஒரு புலம்பலோட இருக்கும். அது நமக்கு வந்து என்ன கேட்கணும், அதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாதுன்னு மதர் ஒரு இடத்துல இந்த சன்லைட் பாத்துலயே முன்னாடி படிச்சோம். எப்படி ப்ரே பண்றதுன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி எங்கேயோ படிச்சோம் இதுலயே சன்லைட் பாத்துல. அது போல நமக்கு என்ன அவங்கள்ட்ட கேக்குறது, அதை எப்படி கேக்குறது அப்படின்னு தெரியாம இப்படி போயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புலம்பலோடைய போவோமே தவிர நாம என்ன கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியறது இல்லை. அதனாலதான் சிக்கலே. ஆனா இது மாதிரி நம்ம ஒரு கோபம் அப்படின்னு வரும்பொழுது அப்ப வந்து நம்ம கரெக்டா அதை சொல்லுவோம். கவனிச்சு பார்த்தா தெரியும். அதனாலதான் அது வந்து ஒருவேளை நடக்குதோ என்னவோ எனக்கு தெரியல.
அவங்க சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா புடிச்சு திட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப நான் நினைப்பேன் இப்படி திட்டுறாங்களேன்னு. அதுக்கப்புறம் தோணுது தவறான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவு ஒரு அன்பு காட்டுற ஒரு தெய்வத்திட்ட போய் அப்படி பேச முடியும் அப்படின்னு தெரியல. அதான் அவங்க எவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் தான் சரிதான், நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட நீ செஞ்சா செய்யா போனா போன்ட்டு போனோம்னா நமக்கு செய்வாங்களோன்னு தோணும் சில நேரத்துல எனக்கு. அம்மா ஆனா நம்ம பொறுத்தவரை மதர் என்ன பகவான் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னுடைய முயற்சி எல்லாம் செஞ்சுட்டேன் அம்மா, நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான் நீ சொல்லணும், அதுக்கு மேல எந்த பைண்டிங்கும் நீ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவான். மீதிக்கு ஆமா. அப்புறம் நம்ம வந்து எங்கேயுமே ஒரு கோடு போட்டு இது எனக்கு செய்யணும்னு கேட்கல, தயவில் அதுவே எனக்கு போதுங்கிறது தான் நமக்கு தோணுது. சிக்கல் என்னன்னா நாம நினைச்ச விதத்துல நினைச்சபடி நடக்கணும், அவ்வளவுதான். நம்மளுடைய சிந்தனை எல்லாம் அப்படிதான். இப்ப நடக்கணும்னா இப்ப உடனே நடந்துடணும், அடுத்த நிமிஷமே அப்படியே இப்படி வந்து விளக்க தேய்ச்ச உடனே வந்த மாதிரி வந்துடணும். அது மாதிரிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அன்னை கேட்பது வந்து மிக உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போவதற்காக அன்னை நமக்கு முயற்சி செய்கிறார், விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். மிக உயர்ந்த மனிதனாக, மிக அந்த ஆன்ம பலம் பொருந்தியவனாக, இல்லாட்டி ஆன்மாவை தொட்ட மனிதனாக நாம மாறணும் அப்படிங்கிறது தான் அன்னையினுடைய நோக்கமே. ஆனா அது நமக்கு புரியறது இல்லை எப்பயுமே. இந்த ஒரு சாதாரண உலகாயுத விஷயங்கள்லயே வந்து அவங்களுடைய சக்தியெல்லாம் கொஞ்சம் வீணடிச்சிடுறோம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா அன்னை நினைக்கிறது நம்மள மிக உயர்ந்த மிக சிறந்த அதிமனிதன் நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும்னு பாப்பாங்க. அது நம்ம மெச்சூர்ட் ஆகணும். நம்ம லெவல் கம்மியாவே இருக்கிறோம்னு தோணுது சமயத்துல. அதேதான். அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் தோணும், நீ என்ன செய்ய மாட்டேங்கிறியான்னு கேக்குறதுக்கு. அவங்க செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கையோட இருந்தோம்னா கண்டிப்பா நடக்குங்கிற உணர்வோட இருக்க மாட்டோமே அப்படின்னு தோணும் சமயத்துல. அதேதான். நன்றி. நன்றி. வேற ஏதான கேள்விகள் இருக்கா? தேங்க்யூமா. சில பல ரொம்ப நுட்பமான புரிதல்கள் இப்ப வந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். Thank you, ma. Thank you so much, ma. Gratitude.